எழில், மன்னிக்கவும், ஒரு மணி நேரமா அமைதியா இருந்தீங்க. 4 பேர் பேசுறதையும் கேட்டீங்க. அரசியல் ஆக்குவது யார்? திருவள்ளுவரை வைத்து இங்கே ஒரு அரசியல் நடைபெறுகிறது. அந்த அரசியலுக்கான காரணம் என்ன? எதற்காக திருவள்ளுவரை சுற்றி இவ்வளவு அரசியல் சர்ச்சைகள் எழ வேண்டும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும்? இல்ல இதுல வந்து தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு இது வந்து தமிழ்நாட்டில் இது 2மே வந்து மக்களை அணிதிரட்டுவதற்காக பயன்படுத்தியது வந்து திராவிடர் இயக்கம். அது வந்து 1930ஸ்லேருந்து அது நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி அதாவது திராவிட இயக்கம் வந்து இந்த முயற்சி இதுல இறங்குறதுக்கு முன்னாடி, தமிழுக்கும் இந்த மாதிரி தமிழ் அ அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த மாதிரி விஷயங்களுக்கும், அதற்கு முன்பு என்ன மரியாதை இருந்துச்சு அ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கம் இதையெல்லாம் கையில எடுத்துக்கிட்ட பிறகு, அ இதற்கான மரியாதை எல்லாம் அதுல தமிழ் லாங்குவேஜ், மத்த தமிழ் கல்ச்சர், ஐடென்டிட்டீஸ் எல்லாத்துக்குமே எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கும் இதுவும் உயர்ந்திருக்கு அப்படின்றத பத்தி நெறைய ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. நிறைய வரலாற்று செய்திகள்லாம் அதுக்கு உண்டு. அந்த வகையில தமிழ் மொழியும் வந்து அதுக்கு பிறகு அதாவது மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றுச்சு. அதே வரிசையில திருவள்ளுவரும் வந்து அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தினுடைய இதுக்கு பிறகு திருவள்ளுவர் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதற்கு முன்பு வந்து திருவள்ளுவர் வந்து எந்த அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்றதுக்கான ஆதாரம் இவங்கள்ட்ட இருக்கான்னு தெரியல. ஆனால் திருவள்ளுவர் வந்து புலவர்களால், தமிழ் புலவர்களால், தமிழ் அறிந்த அறிஞர்களால் போற்றி பாராட்டப்பட்டவர். ஆனால் வெகு மக்களுக்கு வந்து திருவள்ளுவரை கொண்டு சென்றது வந்து தந்தை பெரியார் வந்து 1940ஸ்ல ஒரு திருக்குறள் மாநாடு நடத்துறார். குறள் மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்துறார். அதற்கு பிறகு மலிவு பதிப்பாக திருக்குறளை போட்டு அந்த நூலை வந்து விற்கிறார். அதுக்கு பிறகு வந்து திருக்குறளை வந்து தொடர்ந்து அது வந்து டிகேவா திராவிட கழகமா இருந்தாலும், அதற்கு பிறகு வந்து இலக்கியத்தையே வந்து மிகப்பெரிய அளவிற்கு மேடை தமிழில் பயன்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, 2 பேரும் வந்து திருக்குறளை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படிதான் வந்து திருக்குறள் வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு நிலையில் தமிழகத்தில் வந்து செல்வாக்கு பெற்ற நிலையில வந்துருச்சு. இப்ப வந்து அவங்க வந்து திருவள்ளுவரை மட்டும் இந்த மாதிரி முயற்சி அவங்க எடுக்கல. தமிழ் மொழிக்கும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. தமிழ் மொழியையும் டிஎம்கேவும் செப்பரேட் பண்ற மாதிரி, திருக்குறளையும் டிஎம்கேவையும் செப்பரேட் பண்ற மாதிரியான முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அது தொடக்க காலத்தில் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற போதும் கூட அதை பற்றிய கட்டுரைகள்லாம் நான் படிச்ச எனக்கு நினைவு உண்டு. அதனால அந்த முயற்சி வந்து அவங்க வந்து கடந்த சில 10 ஆண்டுகளாகவே அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய கண்டினியூவேஷனா தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நீங்க சொல்ற சில விஷயங்களை புள்ளிங்கிறது இது திருவள்ளுவரை அடையாளத்தை மாற்றுவதல்ல. திருவள்ளுவரை குறித்தோ அல்லது தமிழ் குறித்தோ திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்க்க திமுக திராவிடர் கழகம் எடுத்த அந்த அரசியலிலிருந்து அவர்களை பிரித்தெடுப்பது அப்படிங்கிற இடத்திற்கு தான் இது நகருது அப்படின்னு பாக்குறீங்க. ஆமா, திருக்குறள் மட்டுமல்ல, திருக்குறளையும் டிஎம்கேவும் பிரிக்கிற மாதிரி தமிழையும் டிஎம்கேவும் கூட பிரிக்கிற முயற்சி நடக்குது. தமிழுக்கும் டிஎம்கேவுக்கும் எந்த இதுவும் கிடையாது, தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரியான முயற்சி கூட சில அமைப்புகள் எடுக்கிறாங்க. இது வந்து நீண்ட காலமா எடுக்கிற முயற்சி. அதோடைய தொடர்ச்சி தான் இது. இதுல நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அதுல வந்து இவர்களுக்கு தோதான, இவர்களுக்கு ஏற்ற மாதிரியான உரைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த திருக்குறளுக்கு பொருள் கொள்ளக்கூடாது. நீங்க ஒரு திருக்குறளை சும்மா வந்து கூகுள் பண்ணனா கூட திருக்குறளுக்கு வந்து பல பேர் எழுதின உரை வந்து வரிசையா வரும். அந்த உரைகள்ல எல்லாரும் எழுதின உரையவும் நம்ம படிச்சு பார்க்கலாம். திருக்குறளுக்கு வந்து நம்ம எப்படி அதுக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து நம்முடைய அறிவு திறன், நம்முடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பொறுத்துதான். இப்ப இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்றது வந்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்றதுதான் அதோடைய குறள். அந்த எழுமையும், அதாவது ஒருத்தவன் வந்து கற்ற கல்வி வந்து அவனுக்கு வந்து 7 பிறவிக்கும் பலன் கொடுக்கும் அப்படின்றது இவங்களுடைய பொருள், இவங்க சொல்ற வாதம். அதனால 7 பிறவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால திருவள்ளுவர் வந்து மதவாதி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதனால காவி ட்ரெஸ் போடலாம். மற்றவர்கள் கொடுத்திருக்க கூடியது என்னது? எழுமையும் அப்படின்றதுக்கு
கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரை எழுதியிருக்கார். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் வந்து ஒருவன் கற்ற கல்வி வந்து அவனுடைய 7 தலைமுறைக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு எழுதுறாரு. இந்த வித்தியாசம் வந்து இந்த ஒரு குறளுக்கு மட்டும் கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இந்த ஒரு குறளுக்கு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இவங்க கடவுள் என்கிற பெயராலேயோ இல்லது வந்து வேறு ஊழ் அப்படிங்கிற பெயராலேயோ இவங்க எது சொன்னாலும் அதற்கு வந்து இவர்கள் சொல்கிற விளக்கம் பொருள் ஒண்ணு உண்டு. நாவலர் உரை எழுதியிருக்கார். நீங்க அதையும் படிச்சு பார்க்கலாம். நாவலர் நெடுஞ்செழியன் உரை எழுதியிருக்கார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உரை இருக்கு. இப்படி பல பேருடைய உரைகள் இருக்கு. அதனால ஒரு உரை வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் என்ன சொன்னார் அப்படின்றது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. பிச்சை எடுத்துதான் வாழணும் அப்படின்ற மாதிரி, அடுத்தவங்கள்ட்ட போய் இறந்துதான் வாழணும் அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா இந்த உலகை ஏற்றியவன் வந்து கெட்டு போக வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் மாதிரி விடுறாரு. இந்த உலகத்தை ஏற்றியவனே இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது மக்கள் வந்து வறுமையில் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அதாவது இவர்கள் சொல்லுவது போல அவர் வந்து ஒரு காவி உடை உடுத்திய ஒரு முனிவர் மாதிரி அவங்க அதை பிக்சரைஸ் பண்ண நினைக்கிறது வந்து அப்படிதான். அப்படின்னா கடவுளே வந்து கெட்டு போகட்டும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி ஒரு முனிவரா இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படின்னா வந்து இந்த குறளுக்கான அர்த்தம் வந்து அதுதான். அதே மாதிரி வந்து இவங்க எல்லாருமே சுட்டி காட்டிய திருக்குறள். அதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குறளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது வந்து தலைவிதி அப்படின்றதுல வந்து இந்து மதத்துல தலைவிதி அப்படின்றதுல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு இந்து மதத்துல. அதே மாதிரி ஜோசியம் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. அந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாத்துலயுமே நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற திருக்குறள் கடவுளாலேயே முடியலனா கூட முயற்சி பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா இவங்க வந்து தலைவிதி எங்க பொருத்த முடியும்? இதுல ஜோசியத்தை எங்க பொருத்த முடியும்? ஜாதகத்தை இதுல எங்க பொருத்த முடியும்? கடவுளாலேயே முடியலனா கூட நீ முயற்சி செஞ்சா உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் வந்து எப்படி மதம் சார்ந்த அதாவது இவர்கள் சொல்கிற கோட்பாடுகளை கொண்ட மதம் சார்ந்த ஒரு நூலாக அது எப்படி வர முடியும்? இன்னொன்னு வந்து மதம் அப்படின்றது வந்து எந்த மத கருத்துக்களை வந்து கேள்வி கேட்க முடியாது. அதுதான் மதத்தோட இது. மத நூல்கள் இல்ல மத கருத்து கோட்பாடுகள் அப்படின்னா அதை கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுதான் வந்து பொதுவா மதம் சார்ந்த வியாக்கியானமா அது இருக்கும். அப்படி மதம் சார்ந்த வியாக்கியானங்கள் அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த திருவள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா யாரு சொல்லியிருந்தாலும் சரி, அது எப்படி யாரால் சொல்லப்பட்டாலும் சரி, உன்னுடைய அறிவு கொண்டு அதை சிந்திச்சு பார்த்து நீ ஏத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா அது வந்து மத கோட்பாடுகளையும் கேள்வி கேட்க தூண்டக்கூடிய ஒரு உணர்ச்சி தானே அந்த திருக்குறள் படிக்கும் போது வரும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நீங்க வந்து அந்த மத இதுக்குள்ளார கொண்டு வந்து நீங்க அந்த பிரேம்குள்ளார எப்படி அவர் நீங்க அடைக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது எல்லாரும் சொல்றதுதான். ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது, எல்லா உயிர்களும் ஒண்ணுதான், செய்கிற தொழிலை வைத்து வேறுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்படி நான் உங்களுக்கு ஒரு 4-5 குறள்கள் சுட்டி காட்டிருக்கேன். இந்த எல்லா குறளும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு காவி உடை உடுத்தக்கூடியவராக அவர் எப்படி இருக்க முடியும்? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இப்படி வந்து அவருக்கு வந்து காவி உடை அணிவிப்பதனாலேயே அவர் வந்து இங்க இருந்து அந்நியப்பட்டு போய் விடுவார், அது அவர்களுக்கானவராக மாறி விடுவார், அவர் வலதுசாரியாக மாறி விடுவார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலையும் அதை பார்த்திட முடியுமா? இல்ல, காவி உடை அப்படின்றது வந்துங்க இவங்க சொல்ற மாதிரி அந்த காலத்து முனிவர்கள் வந்து எப்படி உடை உடுத்திருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பாட்டு சூழல் எல்லாத்தையுமே நீங்க பொறுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காவின்றது வந்து எதோட நீங்க தொடர்பு படுத்தி பார்க்க முடியும்? அவங்க இந்த முயற்சி இப்பதான் எடுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா கூட நமக்கு அது தெரிய போறது இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முயற்சி வந்து அவர் வந்து ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய முயற்சியா தானே எல்லாருமே பார்ப்பாங்க. இப்ப எனக்கு முன்னாடி அந்த கேள்வி எழுப்பினாங்க, ஒரு நல்ல கேள்வி. ஒரு காவி உடைய நீங்க உடுத்தின பிறகு, ஒரு முனிவரா நீங்க அவரை காட்டின பிறகு காமத்து பால்னு சொல்லி இவ்வளவு அதிகாரங்கள் எழுதியிருக்காரு, நீங்க எப்படி அதை வந்து திருவள்ளுவர் கூட தொடர்பு படுத்துவீங்க?
அந்த காமத்துப்பாலை இவங்க படிச்சு பார்த்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க திருவள்ளுவர் வந்து காவி ட்ரெஸ் போட்டு எப்படி தொடர்பு படுத்துறாங்க? அவர் வந்து ஒரு திருமணமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க துறவி அப்படின்னு இவங்க எப்படி திருவள்ளுவர் வந்து சொல்ல முடியும்? ஒரு கேள்வி. அடுத்தது வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டா வந்து அவர் கிறிஸ்டியனா, யாரோ சொன்னாங்க ஒரு கிறிஸ்துவர் தான் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு யாரோ சொன்ன மாதிரி நான் கேட்டேன் இந்த உரையில், இந்த டிபேட்ல. வள்ளலாருடைய உடை என்ன? வள்ளலாருடைய உடை வந்து வெள்ளை தான். இவங்க வந்து வள்ளலாருக்கு வந்து காவி ட்ரெஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ண முடியுமா? முடியாது. ஆனா இவங்க வந்து வள்ளலார் வந்து இந்து மதத்தினுடைய ஒரு அங்கமா இவங்க பாக்குறாங்க. ஆனா வள்ளலார் வந்து வெள்ளை உடையில தான் இருக்காரு. அவங்க வந்து அப்படித்தானே இவங்க அதை இது பண்ண பாக்குறாங்க. அப்படியே வள்ளுவரையும் வந்து வெள்ளை உடையோட ஏன் ஏத்துக்க கூடாது? அதுக்கு ஏன் வந்து இன்னொரு உடையை ஏன் இவங்க போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? அதுக்கான காரணம் என்ன? எதுக்காக இந்த தேவையற்ற குழப்பம்? இருக்கிற பிரச்சனையே நிறைய இருக்கும் பொழுது தேவையற்ற குழப்பங்களை வந்து இப்ப இந்த நேரத்துல எதுக்காக இவங்க செய்யணும்? அதுதான் இப்ப எல்லாருக்குமான கேள்வியா இருக்கு. பேசலாம்.